Hello viewers, welcome back to Abhi's Delight. இன்னைக்கு Abhi's Delightல ஒரு ரிச் இந்தியன் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம், ரைஸ் கீர். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், திரும்ப திரும்ப செய்வீங்க. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பையும் அரிசியும் ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. அரிசி ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 10லேருந்து 12 எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். தண்ணி ஒரு 3 கப் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுடுங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதா அரிசியில் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ரைஸ் நல்லா வெந்துடணும். பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இது கூட 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் அரிசி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரணும். ஸோ நல்லா வேக விட்டுடுங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு ரைஸும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா குழைவாக வந்துடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 2.25 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை அன்ஸ்வீட் கோவா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கரை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற ஸ்வீட் கோவா தான் போட்டிருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ். இதுவும் அதே டேஸ்ட் தான் கொடுக்கும். அது கூட மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லைன்னா ஓகே. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. காசிலாம் ஊற்றணும்னு இல்லை, அப்படியே ஊற்றலாம். ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாதாமை இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக பாதாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ரிச் டெசர்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.